அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா, அறிவனும் பொன்னனும் உங்கள் ஜாதகத்தில். அறிவன்னா புதன், பொன்னன்னா குரு. அப்போ குருவும் புதனும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்கள், அதை பொறுத்து ஜாதகருக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுபகிரகங்கள்ல முழு சுபகிரகங்கள் குருவும் புதனும். சுபகிரக சேர்க்கை எப்பொழுதுமே ஜாதகத்துக்கு நல்ல பலனை தரும். இந்த ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த இருவருமே லக்னத்தில் திக்பலம் பெறுவார்கள் அப்படிங்கிறதான் நாம கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல குருவும் புதனும் இருக்காங்கன்னா அந்த ஜாதகத்துல இந்த ரெண்டு கிரகமே பலமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். முழுக்க முழுக்க சுப கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இவர்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் ஜாதகத்தில் மிக மிக நல்ல அற்புதமான பலன்கள் நடக்கும். குரு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல வலுவா இருந்துட்டாலே ஜாதகருக்கு நீதி, நேர்மை, நியாயம், காசு பணத்துக்கு குறைவு இருக்காது. நல்ல தர்ம சிந்தனை இருப்பாரு, நியாயவானா இருப்பாரு, புத்திமானா இருப்பாரு. கூடவே புதன் இருக்கிறனால அறிவுத்திறன் அதிகமா இருக்கும். இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்தா அந்த ஜாதகருடைய தோற்றம் எப்பொழுதும் இளமையான தோற்றமா தான் இருக்கும். மற்றவங்களால் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் ஜாதகரிடம் இயல்பாகவே உண்டு. குறிப்பா லக்னத்துல இவங்க ரெண்டு பேர் வலிமையா இருக்கும் பொழுது ஜாதகர் மிகப்பெரிய லெவல்ல ஒரு பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் மதிக்கத்தக்க வகையில் ஜாதகருடைய பதவி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டும். ரெண்டாவது, இவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை கலகலப்பா வச்சுக்குவாரு. இவரை பார்த்தாலே ஒரு தேஜஸ், ஒரு பவர் கிடைக்கும். உங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போலன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடைய தாக்கம் இவரிடம் அதிகமா இருக்கும். இளமையான தோற்றம் இருக்கும். சிரிக்க சிரிக்க பேசுவார், கருத்தால் மிக்க பேசுவார். இவர் மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பதனால ஒரு விஷயத்த யார்கிட்ட எப்படி சொன்னா அதை செயல்படுத்த முடியும், யாரை எப்படி சொன்னா வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறத நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சவராக இருப்பார். மொத்தத்தில் மனித பண்பு மிக்கவராக இருப்பார். அன்பா பேசுறது, அறிவா பேசுறது, கருணையா பேசுறது, இளமையா பேசுறது, அறிவா பேசுறது, புத்திசாலியா பேசுறது, ஒரு விஷயத்த எப்படி டீல் பண்ணா சக்சஸ் ரேட் அதிகமா வரும் அப்படிங்கிற பக்குவம் தெரிந்தவர். லக்னத்துல இந்த குருவும் புதனும் இருந்தா ஜாதகருடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், எண்ண ஓட்டங்கள் எல்லாமே பிரமாதமா இருக்கும். 2ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தா ஜாதகருடைய பேச்சு உண்மையே பேசுவார், சத்தியத்தை பேசுவார், வாக்கு பலிதம் மிக்கவராக இருப்பார். 3ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தா ஜாதகருடைய கம்யூனிகேஷன் எல்லாம் பிரமாதமா இருக்கும். அறிவுத்திறன் அற்புதமாக வேலை செய்யும். எழுத்து, இலக்கியம் இதெல்லாம் மிகப்பெரிய பேர் புகழ் கிடைக்கும். 4ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தா வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சுகம் இதெல்லாம் அதிகமா வரும். 5ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தா இவருடைய இலக்கியம் பேசப்படும், காதல், கவிதைகள் இதெல்லாம் ஜாதகருக்கு அதிகமா வரும். 6ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தா வேலை செய்யற இடத்துல மதிப்பு, மரியாதை தேடி வரும். 7ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தா ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை தெய்வாம்சம் பொருந்திய அழகாக இருப்பார். 8ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தா ஜாதகருக்கு அமானுஷ்ய விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு அதிகமாக கிடைக்கும். 9ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தா தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இவர்கள். ஜாதகருக்கு என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும். 10ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தா செய்யற தொழில மிகப்பெரிய பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து தேடி வரும். 11ஆம் இடத்தில் குருவும் புதனும் இருந்தா ஜாதகருக்கு தேவையான லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். கமிஷன் துறையில் நல்ல பேரு புகழ் வாங்கலாம். ஜாதகர் மன மகிழ்ச்சியா அவர் என்ன விரும்புகிறாரோ அது எல்லாமே கிடைக்கும். 12ஆம் இடத்தில் குருவும் புதனும் இருந்தா ஜாதகருக்கு முதலீடு அதிகமாகும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் உங்க ஜாதகத்துல குருவும் புதனும் பாதிக்கப்படாமல் இருந்தாலே உங்க ஜாதகம் மிக வலுவான ஜாதகம். எந்த சூழலிலும் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். குருவும் புதனும் எந்த வகையிலாவது தொடர்பு இருக்கணும். ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருந்தாலும் சரி, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தாலும் சரி, சேர்ந்திருந்தாலும் சரி, பரிவர்த்தனை மூலமா தொடர்பு பெற்றிருந்தாலும் சரி, எந்த வகையில் குருவும் புதனும் சேர்க்கை பெற்றிருந்து பாதிப்பு இல்லாமல் இருந்தால் உங்கள் ஜாதகம் உண்மையிலேயே எந்த சூழலுக்கும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இருவருமே முழு சுபகிரகங்கள். இவர்கள் வலிமையாக இருக்கும்போது ஜாதகருடைய வாழ்க்கை தரமும் வலிமையாகத்தான் இருக்கும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.